ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாபாவோ இல்லை வந்து ஃபுல் டைம் ஜாபோ வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு ரெவன்யூவை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து ஜெனரேட் வந்து பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து அபவ் 1 lakhக்கு மேலேயே நான் வந்து சேலரி வாங்கியிருக்கேன் லாஸ்ட் 7 months மட்டும். ஸோ அதோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸ்லேயே நிறையா டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இந்த மாதம் வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும், அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பார்ட்னர். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணணும், அதில் வந்து நிறையவே நீங்கள் ரெவன்யூ வந்து ஜெனரேட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் ஆல்ரெடி நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்ல சேலரியும் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னோட இன்கம் ப்ரூஃபை வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹1,34,000 வரைக்கும் இதில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹5,731 வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து சேலரி வரும். ஸோ லாஸ்ட் வீக் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 12,000 கிட்ட நான் வந்து சேலரி வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹5,731 வந்து அடுத்த மாதத்தில் நமக்கு சேலரியாக வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 8 மாதம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். 8 மாதத்தில் நான் ஏர்ன் பண்ண மொத்த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹1,34,187 நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதில் நான் ரிசீவ் பண்ண அமௌண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1,28,457 நான் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹5,730 இருக்குது. அடுத்த சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூன் 11 வந்து நமக்கு வந்து போடுவாங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறாங்க பாருங்க. லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூன் 5 நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த 5 வாங்கின சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 சம்திங் அமௌண்ட் வந்து வந்திருந்து. ஸோ அடுத்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 11 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து பேமெண்ட் வந்து போடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி அமௌண்ட் ஏதாவது அப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வித்ட்ரா வந்து பண்ணணும், ரீடீம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரிஸ்க்குமே வந்து கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் தான். ஸோ ஒரு அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 20,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5,000 பர் வீக்குக்கு உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போக வந்துட்டு ஜெட் காயின் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண காயின் வந்து 74,357 காயின் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 காயின் நம்ம வந்துட்டு ரீடீம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ₹10 வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல ஆடட் ஆயிரும். இதை வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 68,450 காயின் ரீடீம் பண்ணியிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக ரீடீம் பண்ணது. இதுக்கு வந்து ₹30 அப்படி கேஷாக வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இதை வந்து ரீடீம் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் பேமெண்ட் வந்து வாங்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் கொடுக்க வேண்டியது வரும். அதையும் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேங்கிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது ஃபினான்சியல் அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, அதுக்கப்புறம் வந்து செக்யூர் கிரெடிட் கார்டு, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு தான் செக்யூர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், அடுத்தது வந்து பிஸ்னஸ் லோன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான ப்ராடக்ட் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேல் பண்ணணும். இதை எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தருக்கு வந்து லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் ஷோ ஆகக்கூடிய பர்சனல் லோன் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஜென்யூனாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நம்பி வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மணிவியூ லோனில் அவர் அப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னா டேரெக்டாக மணிவியூ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அவர் வந்து பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட லிங்க் மூலமாக அவர் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி அவருக்கு வந்து
லோன் கிடச்சிது அப்படின்னா அவர் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 2.35% உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷனாக வந்து கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து இதில் ரெவன்யூ ஜெனரேட் வந்து பண்ணணும். இப்போ வந்து அவருக்கு இந்த லிங்க்கை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மணிவியூ லோன்லேருந்து லிங்க் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மணிவியூ லோன் அப்படிங்கிற அந்த இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து செல் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் வியூ வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. இந்த லிங்கை சென்ட் பண்ணும்போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த லோனுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகி அவங்க வந்து லோன் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 2.35% உங்களுக்கு வந்து கமிஷனாக வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லோனை வந்து சேல் பண்ணணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிபியும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லோன் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் செல் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷேர் வியூ வாட்ஸ்அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வந்துட்டு லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்கை வந்து ஷேர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோன் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹோல்டு அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதை தவிர மீதி எல்லா லோன் அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லோனை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு உள்ளே போயாச்சு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கே கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இண்டஸ்இண்ட் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் இருந்து ஒரு லிங்கை ஜெனரேட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒருவேளை இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2300 ரூபாய் வரைக்கும் கமிஷன் வந்து கிடைக்கும். பட் கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ரெஃபர் பண்ணாலும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரூவ் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை சேல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க என்ன கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேளுங்க. அந்த கிரெடிட் கார்டு ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா இதில் இருந்து ஒரு லிங்கை வந்து ஜெனரேட் வந்து பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு HDFC பேங்கோட லிங்க் மேலே கிளிக் பண்ணி செல் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷேர் வாட்ஸ்அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி இதை வந்து அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த லிங்க் மூலமாக அவளை அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 2300 ரூபாய் கமிஷனாக வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய ரெஃபர் வந்து பண்ண முடியாது. இதை வந்து எப்படி நம்ம வந்து அதிகமான பேருக்கு ரீச் பண்ண வைக்கிறது, அதிகமான பேரை ரெஃபர் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக் ஐடியை ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட ஃபோட்டோவை எடுத்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்து உங்களோட லிங்க் அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் லிங்க் வந்து ஷேர் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் பேஜ்லேயும் வந்து நான் அந்த ஃபேஸ்புக்கில் எப்படி டைப் படித்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா அதே மாதிரி நீங்கள் ட்விட்டரில் வந்து போடுங்க. மேக்ஸிமம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்டேட் லிங்க்கை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது, நம்மளை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலகிராம் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனல் சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். யூடியூப் சேனலில் இருந்தால் தான் யூடியூப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக உங்களோட இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் அதில் வந்துட்டு ஒரு போஸ்ட்டை வந்து போட்டு அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து அப்ளை லிங்க் அப்படின்னு கொடுத்து கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அதை வந்து உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி அது மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கான லீடு வந்து அதிகமாக ஜெனரேட் ஆகும். இந்த மாதிரி ஜெனரேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நிறையவே வந்து இதில் ரெவன்யூ வந்து ஜெனரேட் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது கிரெடிட் கார்டு லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட சொல்லி வைங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட லிங்க்ல இருந்து லிங்கை ஷேர் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது மூலமாக உங்களால் வந்துட்டு ஒரு சின்ன கமிஷனை வந்து ஜெனரேட் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 700 ரூபாய் வரைக்கும் இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெஃபரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு 700 ரூபாய் கொடுப்பாங்க. பட் ரெஃபரல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் தான். இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும் உங்களுக்கு இந்த 700 ரூபாய் கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து
வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணணும். அவங்க ஒர்க் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு சேலை என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களால் இந்த 700 ரூபாய் அப்படிங்கிறத வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்படி ஏர்ன் பண்ணுறதுலையும் உங்களால் வந்துட்டு ஒரு சின்ன ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் காம்படிஷனும் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாஷிங் மிஷின் வந்து வின் பண்ணியிருந்தேன் 4th ப்ரைஸில். இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சு டிவி வந்து கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ரைஸ் வந்து ஹோம் தேட்டர், சோனி ஹோம் தேட்டர் வந்து கொடுக்குறாங்க. 4th to 10th ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து 11லேருந்து 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. 21லேருந்து 50 ப்ரைஸ் வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்க. 50லேருந்து 100 ப்ரைஸ் வரைக்கும் இயர் பேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 100 ப்ரைஸ் வரைக்கும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் இதில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய வெப்சைட் வந்து உங்களோட ரெஃபரலை ஷேர் பண்ணுறதுக்கான வெப்சைட் நிறையவே இருக்குது. அது எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ரெஃபரல் லிங்க்கை வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலையும் இதில் வந்து ஒரு ரெவன்யூ வந்து ஜெனரேட் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பை வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.